Hi 11th standard students. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தாச்சு. ஸோ இந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸோட ஸ்டெப்ஸ் எப்படி எழுதுனா மார்க் கிடைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு பாருங்கள். ஒன் வேர்டை பொறுத்தளவுக்கு ஒன் வேர்டில் கிரேஸ் மார்க் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ ஆம், செகண்டுக்கு பி ஏ, தேர்டுக்கு ஏ எம்எஸ் தாஸ், ஃபோர்த்துக்கு டி 4, ஃபிஃப்த்துக்கு பி S1 செமிகோலன் S3, சிக்ஸ்த்துக்கு டி இன்ட்டு, செவன்த்துக்கு டி 10, எயித்துக்கு ஏ மெயின் ஆஃப், நைன்த்துக்கு சி டி டாட் செகண்ட்ஸ், டென்த்துக்கு பி கிளாஸ், 11th ஏ டாட்டு, 12th பி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், 13th பி பேஸ் கிளாஸ், 14th டி வேரஸ், 15th பி தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள். 16th கொஸ்டினுக்கு கண்ட்ரோல் யூனிட், ALU மெமரி யூனிட், இது 3 எழுதினா போதும் 2 மார்க் கிடச்சிடும். 17th ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் இந்த CPU which always keeps the address of the next instruction to be executed, இதுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிடும். 18 கொஸ்டினுக்கு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் டெஸ்க்டாப் பை டிஃபால்ட் while installing Windows OS. ஸோ அதை பற்றி எழுதுனீங்க 2 மார்க் கிடச்சிடும். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் 3 கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஷியல், அல்டர்னேட்டிவ் அண்ட் இட்ரேட்டிவ், இந்த 3 பாயிண்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். நெக்ஸ்ட் 28 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செட் டபிள்யூ மேனிபுலேட்டர் பற்றி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்டெட்ஸ் வித் ஆஃப் த ஃபீல்ட் அசைன் ஃபார் த அவுட்புட் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கிடச்சிடும். 21 பாலிமார்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. பாலிமார்ஸ் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அ மெசேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் டு பி டிஸ்பிளேட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கிடச்சிடும். அடுத்து ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டர் வந்து 5 ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏதாவது 2 ஆப்ரேட்டர் எழுதினா போதும் 2 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் 23 விசிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. விசிங் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் கிரைம் யூஸ் டு அட்டாக் ஸ்டீல் யூசர் டேட்டா இன்க்ளூடிங் லாகின் நேம், பாஸ்வேர்டு அண்ட் கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், இது எழுதினீங்கன்னா 2 மார்க் கிடச்சிடும். ஸோ அடுத்த பாருங்க, நம்ம அவளோட எதிர்பார்த்த கிரேஸ் மார்க்கு 24வது கொஸ்டினுக்கு 2 மார்க்கு கம்பல்சரி. அது வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் கேட்டாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமே வந்து கோடிங்கே எரராக கொடுத்துருக்கனால அதுக்கு வந்து அவுட்புட்டே வராது. ஸோ அதனால் அது வந்து அட்டன் பண்ணாவே மேயர் அட்டம்ப்ட் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மார்க் இதில் எல்லாருக்குமே கிடச்சிரும். நெக்ஸ்ட் 3 மார்க் பாருங்கள். 25வது கொஸ்டின் வந்து பைனரி டு ஆக்டலாக மாற்றுறீங்க, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் மாற்றுறீங்க, 2ஐயும் மாற்றினா போதும் 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 26வது கொஸ்டினுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த 6ல் வந்து ஏதாவது 3 எழுதினா போதும் 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 27க்கு இக்னோரிங் ஆர் ஹைடிங் unnecessary டீடைல்ஸ் அண்ட் மாடலிங் அண்ட் என்டிட்டி ஒன்லி பை இட்ஸ் எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ எழுதும் போதும் அவங்களுக்கு வந்து 3 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 28 ரெக்கர்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2ல் எது எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 29 அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இஸ் அ 2 dimensional கேரக்டர் அரே. அடுத்து த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் denotes தி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் denotes தி லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், இது எழுதினா போதும் 3 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 32 வந்து கன்ஸ்ட்ரக்டரோட டைப் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், இது 3 எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 31 அந்த மோடு பற்றி கேட்டிருக்காங்க. 3 டைப் ஆஃப் மோடு, ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், அது 3 பற்றி எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் 32 பாருங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க்கு. நெக்ஸ்ட் 33 கம்பல்சரி. இது வந்து ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. 1லேருந்து 10 வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு உள்ள கோடிங் உங்களுக்கு தெரியலனாலும் சம்திங் பேசிக் நீங்கள் எழுதினாவே போதும் உங்களுக்கு 1 மார்க் இல்லை 1.5 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் டைப் கேட்டிருந்தாங்க. இங்க்ஜெட்டு, மல்டிமீடியா, பார்கோட் ரீடர் ஆர் QR கோட் ரீடர். ஸோ இதை பற்றி எழுதினா போதும் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு 2 மார்க் ப்ளஸ் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. நெக்ஸ்ட் 34 பி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அல்காரிதம், ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு எழுதுறது தான். ஸோ இதை மட்டும் எழுதினா போதும் ஈஸியாக. ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 3 மார்க்கு, அல்காரத்துக்கு 2 மார்க்கு. அதே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்னு போட்டு எனி ரிலேட்டட் ஸ்பெசிஃபிகேஷன், இதை தவிர்த்து வேறு எது கரெக்டாக ரிலேட்டட் எழுதினாலும் நம்மளுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 35 ஏ பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் கேட்டிருக்காங்க. ஸோ கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, வேர்ட் சைஸ், இது 3 எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு. அந்த 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 மார்க்கு. நெக்ஸ்ட் 35 பி பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்னென்னு எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்க. ஃபார் ஆர் ஒயில், அதை பற்றி எழுதினா கூட போதும், ஏதாவது 1 எழுதினா போதும். ஸோ உங்களுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 36 ஏ பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஈஸியாக 2, ஒரு அடிஷன் ஒரு சப்ட்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது ஈஸியாக 2க்குமே வந்து 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் 36 பி பார்த்தீங்கன்னா இட் காப்பீஸ் த வேல்யூ ஆஃப் அ actual parameter into the formal parameter, changes made to the formal parameter will have no effect on the actual parameter. இது எழுதினா போதும் 3 மார்க் கிடச்சிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா 2 மார்க் கிடச்சிடும்.
நெக்ஸ்ட் 37ல் ஏ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் சோர்ஸ் கோட், சேவிங் சோர்ஸ் கோட், கம்பைலேஷன், எக்ஸிக்யூஷன் இது எழுதுனா 2 மார்க்கு. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு 3 மார்க்கு. ஸோ 37 பி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹூப்ஸ் எடுத்தாங்க. ரீயூசபிலிட்டி, ரெடண்டன்சி, ஈஸி மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி இது 4 எழுதிங்கன்னா 2 மார்க்கு. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு 3 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. நெக்ஸ்ட் 38ல் ஏ ஒரு கோடிங் கொடுத்து அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 10 நீங்கள் எழுதினா கூட போதுமானது. ஸோ இந்த மாதிரி இந்த லைன் ஃபஸ்ட்டு வந்து லைன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து அந்த லைனில் என்ன எரர் இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி எழுதுறீங்க. ஸோ அந்த எரரை கரெக்ஷன் பண்ணி இந்த 3வது பாயிண்ட்டில் 3வது எழுதுறீங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள் இன்க்ளூடுக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் வராது, அதுக்குள்ளே ஹேஷ் சிம்பிள் வரும். அதனால் அதை எடுத்துகிட்டு ஹேஷ் சிம்பிள் போட்டால் உங்களுக்கு மார்க் கிடச்சிடும். அதே போல் பப்ளிக் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம கீவேர்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து கேப்ஸ் வரக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸ் தான் வரணும். அதனால் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதிங்கன்னா கிடச்சிடும். அதே போல் வாய்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து VOID வரும். அதே போல் ஸ்மால் லெட்டரில் தான் வரும். ஸோ அதை மாற்றி எழுதிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் ஒரு 10 மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணி எழுதினே போதும். ஒரு மிஸ்டேக் வந்து 1/2 மார்க்கு. ஸோ 10 1/2 5 மார்க் இந்த சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 38ல் பி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் எடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமே வந்து எரர் தான். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து அவுட்புட் எழுதினாலும் உங்களுக்கு மார்க்கு, அல்லது எரர் அப்படின்னு நீங்கள் எழுதினாவே போதும், ERROR இந்த வேர்டு இருந்தாவே போதும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் 5 மார்க் போட்டுருவாங்க. அல்லது நீங்கள் அவுட்புட் எடுத்து எழுதினாலும் உங்களுக்கு 5 மார்க். ஸோ அதனால் இதுவும் வந்து மீர் அட்டன் மார்க் தான். அட்டன் பண்ணாவே உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். ஸோ எரர் எழுந்தாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க் கிடச்சிரும். அப்போ சிஎஸை பொறுத்தளவுக்கு 5 + 2 7 மார்க் எல்லாருக்குமே வந்து கிடைக்க போகுது. சிஎஸில் வந்து எல்லாருமே நல்ல மார்க் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.